செந்தூரம் காடெல்லாம் வேப்பமரம் பூ பூத்த நந்தவனம் கல்லெல்லாம் கற்பூரம் மண்ணெல்லாம் செந்தூரம் காடெல்லாம் வேப்பமரம் பூ பூத்த நந்தவனம் கருமாரி தாயே கண்ணார உன்னை கண்டாலே தெய்வீகம் திருவேற்காட்டு கோயில் வாசல் வந்தோற்று தேவையில்லை பஞ்சாங்கம் கல்லெல்லாம் கற்பூரம் மண்ணெல்லாம் செந்தூரம் காடெல்லாம் வேப்பமரம் பூ பூத்த நந்தவனம் முத்து மாறி முத்தழகு மாறி சிங்கரதம் ஏறி வந்தார் சத்தியத்து தேரில் செம்பருத்தி பூவா புன்னகையை ஏந்தி வந்தார் முத்து மாறி முத்தழகு மாறி சிங்கரதம் ஏறி வந்தார் சத்தியத்து தேரில் செம்பருத்தி பூவா புன்னகையை ஏந்தி வந்தா கருநாகம் பந்தல் வேயே எங்க கருமாறி ஆடி வந்தா கரும்பு ஒண்ணு கையிலாட உள்ளம் தித்திக்கும் சேரி தந்தா தாயே கல்லெல்லாம் கற்பூரம் மண்ணெல்லாம் செந்தூரம் காடெல்லாம் வேப்பமரம் பூ பூத்த நந்தவனம் கத்துங்கடலாடும் கானக்குழலோரம் தங்க நிலா தாங்கி வந்தா நத்தி வரும் வினைகள் புத்துப்பட்டு மாய கத்தி விழி வீசி வந்தா கத்துங்கடலாடும் கானக்குழலோரம் தங்க நிலா தாங்கி வந்தா நத்தி வரும் வினைகள் குத்துப்பட்டு மாய கத்தி விழி வீசி வந்தா துத்தோரம் பாலூத்தினா அவ பூ மனசு குளிருதம்மா நித்தம் சுத்தி வந்து நீ வேண்டினா வாழ்வில் புண்ணியங்கள் படருதம்மா ஆமா கல்லெல்லாம் கற்பூரம் மண்ணெல்லாம் செந்தூரம் காடெல்லாம் வேப்பமரம் பூ பூத்த நந்தவனம் கல்லெல்லாம் கற்பூரம் மண்ணெல்லாம் செந்தூரம் காடெல்லாம் வேப்பமரம் பூ பூத்த நந்தவனம் கருமாரி தாயே கண்ணார உன்னை கண்டாலே தெய்வீகம் திருவேற்காட்டு கோயில் வாசல் வந்தோர்க்கு தேவையில்லை பஞ்சாங்க கல்லெல்லாம் கற்பூரம் மண்ணெல்லாம் செந்தூரம் காடெல்லாம் வேப்பமரம் பூ பூத்த நந்தவனம்
நடமாடிடம்மா தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு அந்த வாரச்சவப்புல கண்ணம் பாரு அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம் அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும் எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா அலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தான் சுந்தரி அம்மா பத்திர காளி பங்காரம்மா அம்மா இந்த அண்டம் நடங்க ஆடடி ஆலய தாயே அம்மா பத்தியம் இருந்தோம் முப்பாத்தம்மா அம்மா வீட்டுல அப்பா அம்மா பாட்ட எப்படி இருக்கணும் வாத்தியார்த்த ஸ்கூல்ல எப்படி இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கணும் இதுக்கெல்லாம் விதிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒழுக்கமான வாழ்க்கைன்னா என்ன அறம்னா என்ன கோபம்னா என்ன படிச்சிருப்போம் பிள்ளை சின்ன பிள்ளைல அறம் செய்ய விரும்பு அப்படின்னா என்ன பேப்பர்ல எழுதி படிச்சதாலும் சரி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ன அப்படின்னா சினம்ங்கிறது கோபம் கோபத்தை ஆற்றணும் கோபத்தை ஆற்றணும்னா தான் தெளிவு கிடைக்கும் கோபத்துல வார்த்தைகள் நிறைய உதிர்ந்து தவறான வார்த்தைகள்லாம் வரும் பெரிய பிரச்சனைகள் உருவாயிடும் அது சின்ன குழந்தைகளே சொல்லி கொடுத்துருக்காங்க அவை பாட்டி சொல்லாத நின்று தண்ணீர் குடிக்காதே அவையார் சொன்னது தண்ணி நின்று குடிக்க கூடாது எந்த ஒரு திரவ பொருளும் நின்று சாப்பிடும் உணவிலே நீர் அருந்தாதே சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்க கூடாது இது மாதிரி நம்மளுடைய மதத்துல நம்மளுடைய சமயத்துல நம்மளுடைய வழிபாட்டு முறையில எப்படி நம்ம வாழணுங்கிறது ஒரு வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்கறதுதான் நமது சமயம் மருத்துவம் சொல்லாத விஷயம் இல்லை நம்மளுடைய இதுல எல்லாமே நம்மகிட்ட இருக்கு சின்ன தலைவலினா ஒரு பாட்டி ஏதாவது ஒண்ணு போட்டு அரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணு கொடுக்கும் வயிற்று வலி தீர்ந்து போயிடும் வெளிநாட்டுல எல்லாம் இந்த மருந்தெல்லாம் உண்டா
இப்பொழுது ஓம ஜாமான்னா எங்க இதெல்லாம் கொண்டு வந்து ஓமத்துல போடுறாங்களே, எங்க விளையுது? எல்லாம் நம்ம இந்தியாவில தான் விளையுது. வெளிநாட்டுல எங்க ஓமம் பண்ணாலும் இந்தியாவில இருந்தா அந்த சாமான் வாங்குறாங்க. அதனால எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழ்வியல் முறை இருக்கணும், குழந்தைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும், எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளுடைய வழிபாட்டு முறையும் நம்மளுடைய கோவில் சார்ந்த, ஆகமம் சார்ந்த, விதி சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்துறது. வாழ்வியல் முறையில தான் இந்து சமயம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படி வாழணும், வேற எந்த மதத்திலையும் எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்தது கிடையாது. நம்மளுடைய இந்து சமயத்துல மட்டும்தான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகையினால முதல்ல பூஜையில உட்காந்துட்டோம்னா அமைதி. நான் என்ன சொல்றேங்கிறத அவங்க எல்லாம் காதுல வாங்கணும். அப்பதான் அவங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடு இருக்கும், பூஜையுடைய முழு பலன் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த விளக்கு பூஜை எல்லாம் பல பேர் ஒண்ணு படி போடுறோம். நம்ம வீட்டுல நம்ம டெய்லி போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு அண்டவா எனக்கு இதை செஞ்சு கொடு செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு கேட்டோம்னா கொடுப்பாரு, காதுல வாங்கிக்குவாரு, செஞ்சு கொடுப்பாரு. நம்மளோட சேர்ந்து நமக்காக நம்ம 100 பேர் சேர்ந்து வேண்டாம் உடனே கொடுப்பாரு. கூட்டு வழிபாட்டு முறை விளக்கு பூஜைங்கிறது. நமக்கு பல வீடு வேணும்னு வேண்டுவோம், குழந்தைகள் வேணும்னு வேண்டுவோம், குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு வேண்டுவோம், படிச்ச குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வேணும்னு வேண்டுவோம், கணவருக்கு நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு வேண்டுவோம். என்னென்னவோ விவசாயம் அடுத்த வருஷம் ஒரு செழுமையான முறையில விவசாயம் எடுத்து போட்டு கையை அது மேல வச்சு மூடிக்கிட்டு மனசுக்குள்ள ஓம்னு ஒரு 7 தடவை சொல்லுங்க. டம்ளர்ல ஒரு பூ எடுத்து போடுங்க, கையை வச்சு மூடிக்கங்க, ஓம்னு ஒரு 7 தடவை சொல்லுங்க. அந்த பூனால பூஜைக்கு வச்சிருக்க எல்லா பொருள்களையும் தெளிங்க. அந்த தண்ணி எடுத்து விளக்கு பூஜைக்கு வச்சிருக்க எல்லா பூ, தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, ஒரு சுத்து அப்படியே ஒரு பாவனையா அப்படி எல்லா பொருளையும் சுத்தம் பண்ணதா இருக்கும். அது ஏகதண்டாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அந்த பூவை பிள்ளையார் மேல வச்சிருங்க. ஓம் க்ளாம் க்ளௌம் கம் கணபதயே நமஹ 2 தடவை மஞ்சள் அரைச்சி போடுங்க. எடுத்து ஆவாதயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. பூவுல தொட்டு 5 தொட்டு தண்ணி விடுங்க பிள்ளையார் மேல, 5 சொட்டு. பாத்தியம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, அந்தியம் சமர்ப்பயாமி, சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. இன்னும் 2 தடவை மஞ்சள் அரிசி எடுத்து போடுங்க. வஸ்திரார்த்தமக்ஷதான் சமர்ப்பயாமி, உபவீதார்த்தமக்ஷதான் சமர்ப்பயாமி, அலங்கிருதார்த்தமக்ஷதான் சமர்ப்பயாமி. குங்குமம் எடுத்து ஒரு பொட்டு பிள்ளையாருக்கு வைங்க. ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. இன்னொரு பூ எடுத்து பிள்ளையார் மேல வைங்க. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் ஜககர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ. ஆமா, எண்ணெய் இல்லைன்னா கையை தூக்குங்க, கொண்டு வந்து விளக்குக்கு எண்ணெய் விட்டுருவாங்க. கோவில நம்ம எப்படி சுத்தி வர்றோமோ அதே மாதிரி விளக்கு ஏற்றணும். தலைகீழா ஏற்றக்கூடாது, விளக்க இப்படி ஏற்றணும். கரெக்ட். பாக்கி 2 விளக்கையும் ஏற்றிடுவோம். விளக்குக்கு எண்ணெய் இல்லைன்னா சொல்ல, கையை தூக்குங்க, கொண்டு வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க விளக்குல. இரண்யவர்ணஹரிணே சுவர்ணரஜதஸ்ரஜாம் சாந்தயே. முதல்ல மாதிரி சாப்பிட்றதைய மேல வச்சு, பீச்சாங்கையை கீழே வச்சு, வலது தொடையில இந்த பக்கம் அந்த கையில சாப்பிட்ற கையில கொட்டிக்கங்க. எல்லாத்தையும் சாப்பிட்ற கையை மூடிக்கங்க, திருப்பி வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி அரிசியோட மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. அப்படியே மமோ பாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் தீப மகாலட்சுமி பிரசாத சித்தியர்த்தம் தொழுதாயம்பிகா பரிபூர்ண பிரசாத பல சித்தியர்த்தம் சிவஹ சம்போஹ ஆஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वते मन्वन्तरे अष्ट
विगुंसति तमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे असरस्तो अस्मिन् स्थिरवासर युक्तायां सप्तम्यां शिववासर युक्तायां अस्मिन् कृत्तिका नक्षत्र उपरि रोहिणी नक्षत्र संयुक्तायां शुभ नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल भाग्य विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्तमानायाम् अस्यां सुपथितो யாரெல்லாம் விளக்கு பூஜையில கலந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய பேரு நட்சத்திரம், குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பேரு நட்சத்திரம், வேற யாருக்காண்டி வேண்டி இந்த விளக்கு பூஜையில வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பேரு நட்சத்திரத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. சித்தர்த்தம் அஸ்மின் சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய தைரிய வீர்ய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தி சித்தர்த்தம் அரோக திருடகாத்ரக சித்தர்த்தம் ஆச்சந்திரார்க்க வம்ச அபிவிருத்தி சித்தர்த்தம் தர்மார்த்த काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं सर्वेषां सगकुटुम्बानाम् अन्योन्य ऐक्यभाव सिद्ध्यर्थं सर्वेषां जातकवशात् सूर्य चंद्र अंगारः बुध बृहस्पति शुक्र शनेश्वर राहुकेतुवादि नवग्रह दोष निवारण सिद्ध्यर्थं सर्वेषां इहजन्मनि पूर्वजन्मनि जन्म जन्मान्तरेषु जागृते स्वप्न सुषुप्ति अवस्थात्रय कालजनित दुरित तमोन्तकार व्याकूल मन वाक्काय कर्मभिः यो दोषः समजनित तत्दोष परिहारार्थ सिद्ध्यर्थ जन्म लग्न वसाद चंद्र लग्न वसाद अंश लग्न वसाश्च ये ग्रहाः शुभस्थान स्थिताः शुभ इतर स्थानेषु च स्थिताः देहां ग्रहाणां शुभफल प्रदाभिर्थ सिद्ध्यर्थं सर्वेषां जातकवशात् आनुकूल्यता सिद्ध्यर्थं अस्मिन् सर्वेषां कुटुम्बानां सम्भावित सकल दृष्टिदोष निवारण सिद्ध्यर्थं सकल शत्रुदोष निवारण सिद्ध्यर्थं अलक्ष्मी दोष निवारण सिद्ध्यर्थं लक्ष्मी कटाक्ष प्राप्त्यर्थं सर्वमंगल प्राप्त्यर्थं अस्मिन् सर्वेषां सककुटुम्बानां धनलक्ष्मी धान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी वीर्यलक्ष्मी विजयलक्ष्मी अन्नलक्ष्मी आदिलक्ष्मी इत्यादि अष्टलक्ष्मी चिरकाल संरक्षण अवाप्तिकर सिद्ध्यर्थ பிள்ளைங்க படிப்புக்கு நல்ல மனசுல நினைச்சுங்க. सर्वेषां मानव मानविकीयनां सकल गुण सिद्ध्यर्थं सरस्वती दक्षिणामूर्ति हयग्रीव पूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थं समस्त दुर्बुद्धि निवर्ति द्वारा सद्बुद्धि प्राप्तिकर सिद्ध्यर्थं கல்யாணம் ஆக வேண்டியவங்க யாரும் இருந்தாங்கன்னா மனசுல நினைச்சுங்க. இப்போ மகாலட்சுமிய விளக்குல பூஜை பண்ண போறோம். அப்பதான் இனிமேதான் மகாலட்சுமிய விளக்குல ஆவாகனம் பண்ண போறோம். ரெண்டு மஞ்சள் அரிசி விளக்கோட பாதத்துல எடுத்து போடுங்க. ஓம் ஹ்ரீம் அனந்தாய நமஹ, ஓம் ஹ்ரீம் தர்மாய நமஹ, ஓம் ஹ்ரீம் ஞானாய நமஹ,
ஓம் ஹ்ரீம் வைராக்யாய நமஹ ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்யாய நமஹ ஓம் ஹ்ரீம் பத்மாய அந்த மூடி அப்படியே வேண்டிக்கங்க. வந்தே பத்மகராம் பிரசன்ன பதனா ஒரு பூவை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மகாலட்சுமியோட உருவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கங்க. வந்தே பத்மகராம் பிரசன்ன பதனா சௌபாகியதாம் பாக்யதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணே நானா விஜயமூஷிதாம் பக்தாபீஷ்ட பலப்பிரதா ஹரிஹர பிரம்மாதிபி சேவிதாம் பார்ஷே பங்கஜ சங்கபத்மநிதிபிர்யுக்தா சதா சக்திபிः ஓம் ஹ்ரீம் தம் மகாலக்ஷ்மீ நமः வித்யாதேகாய நமः நேத்ரேभ्यो நமः நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கசக்கர கதாகஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேஹி தேஹே தனாகர்ஷணே கமலவாசினே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் அஷ்ட ஐஸ்வர்ய குபேர மகாலட்சுமி தீபம் 2 தடவை எடுத்து போடுங்க. மகாலட்சுமி நமஹ ஆவாஹயாமி மகாலட்சுமி நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. ஒரு பூ எடுத்து 5 சொட்டு விளக்கோட பாத்திர தண்ணி விடுங்க. பாத்தியம் சமர்ப்பயாமி ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. இன்னும் 2 தடவை மஞ்சள் அரிசி எடுத்து கொடுங்க. வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி பவேதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அலங்கார்த்தம் அக்ஷதான். மஞ்சள் கலர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதையும் தொட்டுக்கங்க. அதுக்கு ஒரு குங்குமம் வைங்க. மஞ்சள் கலர் ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ஒரு மலைக்கு பெட்டி கொடுப்பாங்க. அதையும் எடுத்து வெள்ளப்போட பாலத்தில் வச்சுட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன சொட்டு வச்சுனாக்கா இதாக போயிடும். பாத்திர பாவனையா வச்சுட்டு தாமரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வஸ்திரம் சமர்ப்பயாமி சர்வோபகார பூஜான் சமர்ப்பயாமி. மஞ்சள் அரிசி இருந்தா மஞ்சள் அரிசியில பண்ணுங்க. கொஞ்சோடு மட்டும் உதிரிப்பு கடைசியா பூஜை பண்றதுக்கு வச்சுட்டு உதிரிப்பூனையும் எடுத்து பூஜை பண்ணலாம். எல்லாமே இல்லைன்னா என்ன வேணுமோ கேளுங்க. கையை தூக்குங்க கொடுப்பாங்க. இந்த 2-3 வருஷம் தான் இருக்கணும். குங்குமம் கொஞ்சோண்டு தான் நம்ம எப்படி நெட்டுக்கு வைக்கிறோமோ அது மாதிரி கொஞ்சம் தான் இருக்கணும். அள்ளி கொட்டக்கூடாது. குங்குமத்தை அர்ச்சனை பண்ணிட்டு கொட்டிட்டு போறது இல்லை. வீட்டில் கொண்டு வச்சு டெய்லி இட்டுக்கணும். கல்யாணம் ஆனவங்க நெத்தியில உச்சி போட்டு திருமாங்கல்யத்துல டெய்லி வச்சுட்டு வரணும். அம்மாவோட சன்னிதானத்துல அர்ச்சனை பண்ற குங்குமம் ரொம்ப விசேஷம். அதனால இந்த மதுரை மீனாட்சி குங்குமம் வாசனை தானம் குங்குமம் வாங்கியிருக்காங்க. டெய்லி யூஸ் பண்ணலாம். பத்திரமா வச்சுக்கோங்க. கொஞ்சம் 3 வருடம் தான் அர்ச்சனை பண்ணணும். இதுக்கு பேர் மான் முத்திரன்னு பேரு. பார்த்தோம்னா மான் மாதிரியே இருக்கும். இந்த இதுல தான் அர்ச்சனை பண்ணணும். எந்த சாமிக்கு பூ எடுத்து போட்டாலும் இப்படிதான் போடணும். குங்குமம் எடுத்து போட்டாலும் இப்படிதான் போடணும். இந்த 3 வருடம்ல தான் அர்ச்சனை பண்ணணும். கொஞ்சமா எடுத்து ஒரு துளி தான் விடணும். எனக்கு அளவு தான் குங்குமம் விடணும். அதனால நான் அர்ச்சனை படிக்கிறேன். எல்லாரும் போடுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. அர்ச்சனை கொஞ்சம் வேகமா படிப்பேன். 1008 அர்ச்சனை இருக்கு. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாராஜ்யே நமஹ. ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியே நமஹ. ஓம் சிதங்கிரி குந்த சம்பூர்ணாயே நமஹ. ஒரு நாள் தேங்காய் உடைச்சிட்டோம்ப்பா. ஒரு நாள் நைவேத்தியம் சக்கரை பொங்கலும் சுந்தர போடும் பாக்கு மட்டத்தை தண்ணி நிறைய வச்சுட்டு வச்சுருக்கேன். தப்பகா பகவன்னாக சௌகரியாய நமஹ. ஒருவேந்தமணி ஸ்ரீ கோடி ரமணாய நமஹ. அஷ்டமி சந்திர விட்டாய நமஹ. ஆனந்தி குலைபோத தரவோடு மண்டலாய நமஹ. பத்தனாக சிநாத பரிவார கபோலுக்கு நமஹ. அவனித்ரவம்பஸ் ரெண்டாய நமஹ. சுத்தவிஜாகராக ரிஷபந்தி தேவஜனாய நமஹ. கற்பூர வீடி காமோத கதா கற்பூர வீடி காமோ சுவாகந்தனாய நமஹ. இதெல்லாம் வாதரிய அக்னிசிருஷ்டி நமஹ. மந்தஸ்வீன பிரபாவம் அச்சந்தாமி கமாந்தாய நமஹ. அநாகர சாதன சிவஸ்ரீவராஜாய நமஹ. காமேச பத்தமாங்கல்ய சூதசோபிரமந்தராய நமஹ. கனகாங்கரகேய ரமணீய பிராமதாய நமஹ. ரத்னகணேய ஜந்தாக லோலமுதாபலாந்திராய நமஹ. காமேஸ்வர பரமேஸ்வர ஹரிபதிபதஸ்தே நமஹ. சாத்யாலவாயோ நதாபல விஜயயாய நமஹ. அக்ஷராம நதாபரணா சம்மே மத்தியமாய நமஹ. சரவான மத்திய பத்தாந்த விஜயாய நமஹ. அருணாலோஸ்மோ அஸ்தவங்க வரிதே நமஹ. ரத்னகிரிகாரமிய ரசனாத ஊழிராய நமஹ. காமேசக்யா சுபாக்ய மாத்ரு தயானதாய நமஹ. மாணிக்க பகலாகார ஜான தேவராஜாய நமஹ. இந்தகோ பிரச்சந்த சர்வநாதனிகாய நமஹ. குணகுல்பாய நமஹ. பூர்வ பிரச்ச தேக பிரபதானதாய நமஹ. தகதீதி சஞ்சன நவஜனவராய நமஹ. பதந்தய பிரபாஜால பராக சரோகாய நமஹ. ஸ்ரீஜான மணிமஞ்சீர மந்திர ஸ்ரீபதானதாய நமஹ. வராணி வந்தகமனாய நமஹ. மகாலாவண்ய சேனதே நமஹ. சர்வாதாய நமஹ. கணவத்யாஞ்சே நமஹ. சர்வாபரண
नमः शिवकामेश्वरानृतायै नमः शिवायै नमः स्वाधीनवल्लभायै नमः श्रीमद्यसंगतायै नमः श्रीमन्नगरनायकायै नमः चिन्तामणिग्रहानृतायै नमः पंचब्रह्मासनस्तायै नमः महापद्मारविसंतायै नमः कदमपरवासिन्यै नमः सुधासागरमध्यस्थायै नमः कामाक्षै नमः कामदायिन्यै नमः देवर्षिगणगङ्गासूर्यमाणात्मवे भवायै नमः मण्डासुरवदोदित शक्तिसेना समन्वितायै नमः अम्बत्करी समारूढ सिन्दूरवृन्देयायै नमः अश्वारूढादित्यास कोटि कोटि विरातायै नमः सर्वाय वैकुलाय नमः हे कृष्णाय नमः हरिल्लदासमरुच्ये नमः स्वच्छत्वसंसिदायै नमः महाशक्तिये नमः कुण्डलिन्ये नमः विश्वदर्शनीयस्ये नमः भवान्ये नमः भावनागम्यायै नमः भवान्यगुणारिकायै नमः भद्रप्रियायै नमः भद्रमूर्ते नमः भक्तसौभाग्यदायिन्ये नमः भक्तिप्रियायै नमः भक्तिगम्यायै नमः भक्तिरस्यायै नमः भयामगायै नमः साम्भव्यै नमः सारमाराध्यायै नमः सर्वाण्ये नमः सर्वदायिन्ये नमः साङ्गत्ये नमः श्रीगत्ये नमः साध्ये नमः शरच्चन्द्र निवारणायै नमः साधोगत्ये नमः शान्तिमत्ये नमः कुर्मी विचित्रय्य शान्तिमत्ये नमः निराधारायै नमः निरञ्जनायै नमः निर्लेभायै नमः निर्मलायै नमः नित्यायै नमः निराधारायै नमः निराकुलायै नमः वायुकुलपुण्य पिच्छे नित्यपुत्रायै नमः निरन्त्यायै नमः निरन्तरायै नमः निष्कारणायै नमः निष्करन्दायै नमः निर्पालये नमः निरीश्वरायै नमः निरागायै नमः वर्णासिन्ये नमः निश्चिन्तायै नमः निरहङ्कारायै नमः निर्मोहायै निर्भावायै नमः निर्भवनासिन्ये नमः निर्परिग्रहायै नमः निष्कुलायै नमः निरजिगायै नमः निरमायायै नमः निरत्ययायै नमः दुर्लभायै नमः दुर्गमायै नमः दुर्गायै नमः दुर्गायै नमः जागरण्यै नमः सुपत्यै नमः निरिसात्मिकायै नमः सुप्तायै नमः प्राज्ञात्मिकायै नमः दुर्यायै नमः सर्वाभक्ता विवर्जितायै नमः सृष्टिकर्त्रे नमः ब्रह्मरूपायै नमः गोत्रे नमः गोविन्दरूपिण्ये नमः संसारिण्ये नमः रुद्ररूपायै नमः विनोदनगर्ये नमः ईश्वर्ये नमः सदाशिवाय नमः भक्तिमङ्गलपदिकायै नमः भस्मासविमोचन्ये नमः सम्मदाधेनभाषण्यायै नमः सदाचारप्रवर्तनायै नमः दामोदरयागणि संदत्त समाङ्गानगन्त्रिकायै नमः तरुण्ये नमः तामसाराध्यायै नमः तन्मध्यायै नमः तमोपहायै नमः चित्ये नमः तत्त्वरक्षायै नमः निजयवरूपिण्ये नमः स्वादाचार्यभूतविमाध्यानन्दसन्दत्यै नमः प्रत्यक्षदेवाय नमः मध्यमायै नमः वैगरीरूपाय वर्तमानसंसिकायै नमः कामेश्वर प्राणनाट्यै नमः विरण्यायै नमः कामपूजायै नमः शृङ्गारसम्पूर्णायै नमः जयायै नमः ज्ञानन्दरक्षितायै नमः ज्ञानविनिलयायै नमः बिन्दुमण्डलभासिन्यै नमः प्रभवयागक्रमाराध्यायै नमः परकर्तप्रदत्तायै नमः सत्यप्रसादिन्यै नमः विश्वसाक्षिण्यै नमः साक्षिवत्तिदायै नमः षडङ्गदेवतायुक्तायै नमः भाग्यदेवतायै नमः नमः निर्माणसुखदायिन्यै नमः नित्यास्वर्णशिकारोपायै नमः श्रीगन्धान्तशरीरण्यै नमः प्रभावत्यै नमः प्रभारूपायै नमः प्रसिद्धायै नमः परमेशन्यै नमः मूलप्रकृत्यै नमः अव्यक्तायै नमः व्यक्ताव्यक्तास्वरूपिण्यै नमः व्यापिन्यै नमः विविधागानायै नमः विद्याविद्यास्वरूपिण्यै नमः महाकामेशेन गौरागानगोमत्यै नमः भक्तनाथमोमेव भाणोद्भवसन्तत्यै नमः स्वरूप्यै नमः शिवाहात्यायै नमः सोमूर्त्यै नमः शिवङ्गत्यै नमः शिवप्रियायै नमः शोभायै नमः सिद्धेतायै नमः चित्तपूजितायै नमः अप्रमेयायै नमः सुप्रकाशायै नमः मनोभाजामहोदरायै नमः चित्तत्यै नमः जलनारूपायै नमः जलसत्यै नमः जलात्मिकायै नमः
नमः व्यासुत्ये नमः संध्याये नमः ऋषभृतये नमः पद्मासनाय नमः तस्मै नमः तुभ्यं नमः अये नमः पंचवासाय नमः ऋषिवमहिम्ने नमः नित्ययमनाय नमः नमः ओ नलिन्ये नमः ओ सुप्रवे नमः ओ सोपनाय नमः ओ सुरनायकाय नमः ओ कालगण्डे नमः ओ कान्तिमत्ये नमः ओ शोभिन्ये नमः ओ सूक्ष्मरूपिण्ये नमः अजयसर्ये नमः कालेन्द्ये नमः वयोवर्तागत्याय नमः 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 सिद्धमात्रे नमः यशस्विने नमः विशुद्धिचक्रलयाय नमः आनन्दवर्णाय नमः सुरोचनाय नमः गङ्गाकारिप्रकटाय नमः वदनेकसमगिताय नमः वायुभानप्रियाय नमः स्वस्थाय नमः वसुभयङ्कृतिये नमः अमदाय महासुन्दराय नमः दामिनीसत्ये नमः अनागताब्जलयाय नमः श्यामाभयाय नमः मदनदयाय नमः नमोजनाय नमः मक्षमालाधराय नमः इन्द्रभक्तिदाय नमः कालनाट्य सत्यवोदाय नमः सिद्धो नमः गालिन्यम्बासुरविण्ये नमः कणिपुराजनयाय नमः वदनते संविदाय नमः वज्राधिकायोगेदाय नमः रामयादिरामदाय नमः अट्टवदाय नमः रामसमिताय नमः पुराणप्रीतमार्थाय नमः समस्तभक्तसुराय नमः आगिन्यम्बासुरविण्ये नमः सारिकानामजगराय नमः सन्नति वनकर्य सारिकानामजगराय नमः अप्तिसंस्कृताय नमः अंकुशादितगणाय नमः वरदादिदेविनाय नमः उल्लोकनाथदेविताय नमः सागिन्यम्बासुरविण्ये नमः आज्ञातकराचन्द्रयाय नमः शुक्लवर्णाय नमः प्रधानाय नमः वज्रासन्ताय नमः पुंसवंशान्ताय नमः हंसवती मुख्यसत्यसमन्विताय नमः कुङ्कुममुरळिभोजन मञ्जलर्चिता हरिद्राणैकरसिकाय नमः आग्नेयरूपधारिण्ये नमः सकस्रधनभक्तस्थाय नमः सर्ववर्णोपशोभिताय नमः सर्वायुधराय नमः शुक्लसंस्थिताय नमः सर्वोमुख्ये नमः सर्वोधनप्रियरचिताय नमः यागिन्यम्बासुरविण्ये नमः स्वाहाय नमः सुधाय नमः अमत्ये नमः स्मृत्ये नमः अनन्ताय नमः पुण्यकीर्ते नमः पुण्यलभ्याय नमः पुण्यस्मरणकीर्तनाय नमः पुरोमजातिराय नमः मन्दमोदिन्ये नमः गर्भनालगाय नमः हिमस्वरूपिण्ये नमः विद्याय नमः दीयनादि जगत्प्रसवे नमः सर्वव्याधिप्रसवन्ये नमः सर्वमृत्यवारिण्ये नमः अग्रगण्याय नमः अचिन्त्यरूपाय नमः कविकर्मठनाथिन्ये नमः नित्यतृप्ताय नमः भक्तनिधे नमः नियन्त्रे नमः निलेशत्ये नमः मैत्र्यादिभासनालभ्याय नमः महाप्रयसाक्षिण्ये नमः पराशक्ते नमः परानिष्ठाय नमः प्रज्ञानगणरूपिण्ये नमः मातृबाणलताय नमः भक्ताय नमः मातृकावर्णरूपिण्ये नमः महाकैलासनिलयाय नमः कुणालमृतसोमताय नमः मगनीयाय नमः दयामूर्तये नमः परासाम्राज्यशालिन्ये नमः आत्मविद्याय नमः महाविद्याय नमः श्रीविद्याय नमः कामसेविदाय नमः श्री षोडशाक्षरी विद्याय नमः त्रिगुणाय नमः कामकोटिकाय नमः कटाक्षिङ्गरीभूत कमलाकोटिसेविदाय नमः शिरस्थिताय नमः चन्द्रनकाय नमः पालसाय नमः प्रभाय नमः हृदयस्थाय नमः ललितप्रज्ञाय नमः त्रिकोणान्तरदीपिकाय नमः दाक्षायण्ये नमः दैत्यहन्त्रे नमः दक्षयज्ञविनाशिने नमः धराडोलदीर्घाक्षे नमः सरहासो गुरुमूर्ते नमः गुरुमूर्ते नमः गुणनिधये नमः गोमात्रे नमः भुवजन्मभुवे नमः जयेशे नमः कण्डनीविस्ताय नमः सगणाकाशरूपिण्ये नमः प्रतिपन्मुख्य रागान्त प्रतिमण्डलपूजिताय नमः कलात्मिकाय नमः कलानादाय नमः कार्यालाभ विनोदिन्ये नमः सधामय सत्यलक्ष्मीसेविताय नमः योगदाय नमः योग्याय नमः योगानन्दाय नमः विवर्धनाय नमः इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति स्वरूपिणे नमः सर्वाधाराय नमः सुप्रदिष्टाय नमः सतरात्रोपधारिण्ये नमः अष्टमूर्ते नमः अजायत्रे नमः लोकयात्रा विधायिन्ये नमः एकाकिन्ये नमः भूमरूपाय नमः निर्द्वैताय नमः दैववर्तिताय नमः अन्नदाय नमः वसुदाय नमः वृद्धाय नमः ब्रह्माण्डैकस्वरूपिण्ये नमः बृहत्ये नमः ब्राह्मण्ये नमः ब्राह्म्ये नमः ब्रह्मानन्दाय नमः बलिप्रियाय नमः पाठारूपाय नमः बृहत्तेनाय नमः भावाभावविभर्जिताय नमः सुखाराध्याय नमः सुभगत्ये नमः सोमना सुभभागत्ये नमः राजराजेश्वर्ये नमः राज्यदायिन्ये नमः राज्यवल्लभाय नमः राजकृपाय புரியாது
பூஜை பண்ண குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. சாமிக்கு தீபாவளி வந்து தீபதி கொடுப்பாங்க. ஒரு தாமரை ஒருத்தர் கொண்டு போங்க, தட்சணை வச்சிருப்பாங்க, அதை வாங்கிடுங்க. ஏன்னா ஒரு கவர் ஒன்று எடுத்துங்க, ஒரு பையன் கவர். ஆமா, எல்லாம் தட்சணை வைங்க. அதில் ஒரு இடத்துல பார்க்கல ஆமா செய்யுது 51 100 ஏதாவது விருப்பப்பட்டு குறை ஒன்றும் இல்லைன்னு வைங்க. ஐயருக்கு திருப்தியா பை கொண்டு சொல்லியிருக்கேன். தாம்பாளத்தை வச்சு கொடுத்துருங்க. நான் வராது லைவ் இங்கிட்டு வந்துருங்க, வெளில போயிருங்க. மாப்பிள்ள அங்க நிக்க வேணாம் சொல்லுங்க. மாப்பிள்ள அவரை போன ஓரமா போய் சொல்லி அவரை கையில 2 பூ எடுத்துக்கங்க, மஞ்சள் அரிசி எடுத்துக்கங்க, எல்லாம் வல்ல பரம்பொருளாக சர்வ வல்லமை பொருந்திய சர்வ சக்தி பொருந்திய அன்னை தொழுதாய் அம்பிகையின் சன்னிதான ஒன்று கூடி இந்த திருவிளக்கு பூஜையை நடத்துகிறோம். அதன் மூலம் எங்களுக்கும் எங்களது குடும்பத்திற்கும் எங்களது கிராமத்தில் தானியங்கள் அபிவிருத்தி, செல்வ செழிப்பு போன்றவைகளெல்லாம் நன்கு கிடைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். எங்களது இந்த தீபலட்சுமி பூஜையிலே பங்கு கொண்ட அனைவருக்கும் ஜாதக ரீதியாக சூரிய சந்திர அங்கடவுளின் துணை கொண்டு நல்ல விதமாக கல்வி கற்று துருபுத்தி என்று நல்லதொரு கல்வியையும் பெற்று அதன் மூலமாக நல்லதொரு உத்தியோகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். எங்களிலே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களுக்கும் அனித்யதத்தாயை நமः குடிமாசம்சிகாயை நமः சத்யவதாயை நமः சத்யவதாயை நமः சர்வாந்தர்யாமின்யை நமः சத்யே நமः பிரம்மாண்யே நமः பிரம்மணே நமः யனன்யே நமः பகுலோகாயை நமः உதாசிராயை நமः பிரசவித்ரே நமः பிரதண்டாயை நமः பிரதிஷ்டாயை நமः பிரசவித்ரே நமः ஓ பிரஜாகதே நமः ஓ பிராணேஸ்வர்யே நமः ஓ பஞ்சாசத்பீடரூபிண்யே நமः ஓ விசங்கலாயை நமः ஓ வித்தத்தாயை நமः ஓ வீரமாத்ரே நமः ஓ யத்பிரசவே நமः ஓ முகுந்தாய நமः ஓ முக்திநிலையாயை நமः ஓ மூலமந்திரரூபிண்யே நமः ஓ பாவன்யாயை நமः ஓ பவனோரக்னே நமः ஓ ஜகனபரத்தினே நமः சந்திரதாராயை நமः மந்திரதாராயை நமः சரோதர்யே நமः உதாரகீர்த்தயே நமः உத்தம வைபவாயை நமः வர்ணரூபிண்யே நமः ஜன்மபத்தி ஜனாதத்த ஜனவிஸ்ராதிதாயின்யே நமः சர்வோபனிஷத் உத்குட்டாயை நமः சாஞ்சலிய விவாக்கியாயை நமः கம்பீராயை நமः जपिदाये नमः काणोपाये नमः कल्पनारहिताये नमः काष्ठाये नमः कान्ताये नमः कार्यकारणविमुक्ताये नमः भोजनपेशामात्रविदुभ्य कामकेलधरङ्गिताये नमः कणत्करणधारङ्गाये नमः लीलाविग्रहधारिणे नमः अजाय नमः केवलिमुक्ताये नमः मुग्धाये नमः क्षिप्रप्रसादिने नमः अन्धर्मुखसमतृप्ताये नमः त्रिपुरमायिने नमः रामायाये नमः
நமः சம்சாரபங்க நிர்மக்ன சமத்யான பண்டிதாய நமः யஜ்ஞப்ரியாய நமः யஜ்ஞகர்த்ரே நமः யஜமான ஸ்வரூபிணே நமः தர்மாதாராய நமः गणाध्यक्षाय नमः गणधान्य विवर्धिन्ये नमः विप्रप्रियाय नमः विप्ररूपाय नमः विश्वप्राणकारिण्ये नमः विश्वग्रासाय नमः विद्रुमापाय नमः பத்து நிமிஷம் முடியுது. கொஞ்சம் 10 நிமிஷம் அமைதியா இருங்க. முடிஞ்சு அப்படியே விளக்க மலையேற்றிக்கங்க. வீட்டில் கொண்டு வச்சு ஏற்றிக்கலாம். ஏன்னா அப்படியே அடுத்த துணியே நல்லா இருக்கு, மலையேற்றிக்கங்க. இங்கே வீட்டில் கொண்டு சாமி வீட்டில் வச்சு விளக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஏறியா ஒரு முகம் மட்டும் எத்தனை போதும். வீட்டில் கொண்டு வச்சு எல்லாத்தையும் எத்தனை உடனே நடந்து போயிடும். வீட்டில் இருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு முகம் மட்டும் கிழக்கு முகமாக வச்சு ஏற்றி விடும். தண்ணி அப்புறமா அந்த மட்டும் இங்கே விட முடியாது. வெளியில ஆமாம். ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. விளக்கு தேங்காய் மணி குங்குமம் ஒரு தேங்காய் மணி வச்சு அந்த பத்தி வாங்கிடுங்க. விளக்க மழை ஏற்றிக்கங்கப்பா. வீட்டில் கொண்டு வச்சு ஏற்றிக்கலாம். ஒரு முகம் ஏற்றி வீட்டில் கொஞ்சம் நேரம் எரியட்டும். அப்படியே கொண்டு போங்க வீட்டுக்கு. அமைதியா இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம். செக்ஷன் எடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா? சரி. பொறுமையா ஒரு பக்கமா அப்படியே கோயில் சுற்றி வரனால வரலாம். பக்கத்து அம்மா வீட்டில் இலையெல்லாம் இருக்கட்டும். தேங்காய் பிரச்சனை இருக்கியா? துணி தலைமுறை அப்படியே ஒரு லைன் எடுத்துறீங்களா? இந்த தக்கால உள்ள ஒரு லைன் அப்படியே எல்லாருமே எழுந்திரிச்சு எல்லாருமே இருப்பாங்க. ஒரு லைன் எழுப்பியா கூடுதல் தக்கால உள்ள லைன் எழுதிக்கிறா. தக்கால உள்ள கணேச லைனை மட்டும் எழுதிக்கிட்ட உட்காந்து உள்ள லைன் மலையேற்றிக்கீங்க. விளக்க அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கோயில் சுற்றி வந்தாலும் சரி, அப்படியே அந்த மாசம் வழியா போனாலும் சரி. கோயில சுத்த முடியாது. ஆமா, நம்ம இடம் கொஞ்சம் அடப்பா இருக்காலும் சுத்த முடியாது. அப்படியே உங்களை சுத்திக்கங்க. கோயிலை சுத்துற மாதிரி அப்படியே சுத்திட்டு விளக்க எடுத்துட்டு போங்க. எந்திரிச்சு உங்களை ஒரு சுத்திக்கங்க. நீங்களே இப்படி 1000 பேருக்கு அண்ணான ரீவா இருக்கு. எல்லாரும் போய் சாப்பிட்டுதான் வேணும். எல்லாரும் பிரசாதம் வாங்கி எல்லாரும் சாப்பாடு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுதான் வேணும். யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாது. எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. அங்க பண்ணையில போய் எல்லாரும் சாப்பிடுங்க. 1000 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்குது. எல்லாரும் போய் சாப்பிடுங்க. பொங்கல் கொண்டாடலாம். விஜயதசமி பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டு
கொண்டை கொட்டிட்டு வாங்க. நாளைக்கு மதியம் அன்னதானம் அன்னதானத்துக்கு அரிசி போன்ற தானே வழங்குவோம். அன்னதானத்துக்கு தங்களால் என்ற பொருள் உதவி, தானியங்கள், காய்கறி, இலை என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுக்கணும். தண்ணீர் பாட்டு வசதி, கப்பு, வாட்டர் கப்பு என்ன முடியுதோ சக்திக்கு இரவு 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு மேல் 7 மணி வரை மாவளுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கறவங்க கொடுக்கலாம். அன்னதானத்துக்கு அந்த இரவு 10 மணிக்கு, நாளை இரவு 10 மணிக்கு வள்ளி திருமணம் நாராயணம் அது விமர்சையாக நடைபெறும். அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமார். வீட்டில் வந்தாச்சு அப்படியே நல்லா ஏற்ற வேண்டியதான். ஒரு ரூபா மட்டும் வீட்டில் ஏற்றினா போதும். ஏற்றிட்டு சிறப்பு வாழ்க்கை வளர்க்கணும்.